இப்போது செங்கல்பட்டு மத்திய மாவட்ட அவைத் தலைவர் மல்லை ஆனந்தன் அவர்கள் கடமை உரையாற்றுவார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, செங்கல்பட்டு மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் அண்ணன் படூர் ஆறுமுகம் அவர்களே, நம்முடைய செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலர் தம்பி நீலம் ராம்குமார் அவர்களே, மற்றும் இறுதியாக கண்டன உரை ஆற்ற இருக்கக்கூடிய எங்களுடைய ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் அருமை அண்ணன் பகுஜன் தளபதி அண்ணன் டி ஜெகன் அவர்களே, மற்றும் இந்த ஒன்றியத்தினுடைய தலைவர் தம்பி சரவணன் அவர்களே, என்னோடு வருகை புரிந்திருக்கின்ற மாமல்லபுரத்தினுடைய நகர பொறுப்பாளர்களே மற்றும் செங்கல்பட்டு மத்திய மாவட்டத்தினுடைய ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர், சமத்துவ தலைவர், பண்பாட்டு தலைவர், டைனமிக் லீடர் அருமை அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்டும் மற்றும் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஆணை பிறப்பித்த பிறகும் இந்த வழக்கை தமிழக அரசு ஏன் ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்துகிறது? முதலில் இந்த காலத்தாழ்வினால் யாரை காப்பாற்றுவதற்காக இந்த காலத்தாழ்வு? 5000 பக்கம் கொண்ட அந்த அறிக்கையை நீங்கள் சமர்ப்பித்தீர்கள். நீதிபதிகளுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று சொல்லி இந்த வழக்கை சிபிஐக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமும் மாற்றியிருக்கிறார்கள். மாற்றிய பிறகும் நீங்கள் காலம் தாழ்த்துவது யாரை காப்பாற்றுவதற்கு? முதலில் என்னுடைய கேள்வி தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் இந்த கேள்வி நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அதே போல் செங்கல்பட்டு மத்திய மாவட்டத்தினுடைய சார்பில் முதலில் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் இருந்து பாத்தீங்கன்னா 14 மாசம் ஆகுது. அந்த 14 மாசத்துல யாரோ ஒருத்த சாகடிச்சா சரண்டர் ஆகுது பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க. அதுல முக்கிய A1 குற்றவாளி பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு கூட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும், பொதுமக்கள்லாம் இங்க இருக்கிறீங்க, எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு சமூக சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க, சமூக வலைதளத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாத்தையும் என்ன நடக்குதுன்றது. இருந்தாலும் நான் சொல்ல விரும்புகின்றேன் என்னுடைய கருத்துக்களை. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகுறாங்க. அண்ணனை படுகொலை பண்ணிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் சரணடைகிறாங்க 27 பேர். அவங்கள விசாரணை கூட்டு போனாங்க. விசாரணை கூட்டு போனோன்னு என்ன பண்ணுறாங்க, அதில் புரிவேங்கடத்தை என்ன பண்ணுறாங்க, தனியாக கூட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறாங்க. எதுக்காக? அவர் அடிச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, உண்மையை சொல்லிட்டுக்கிறார். உண்மையை சொன்னவொடனே இவனால நமக்கு ஆபத்து வரட்டு என்ன பண்றாங்க, அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா A1 இருக்கக்கூடிய இந்த வழக்கில் A1 இருக்கக்கூடிய ரவுடி A+ ரவுடி நாகேந்திரன் அவர் என்ன பண்றாங்க, அவருக்கு கல்லீரல் மாற்றல் சிகிச்சை என்ன பண்ணிருக்காங்க, அது தனியார் மருத்துவமனையில். அவர் என்ன பண்றாங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கு கூட்டு போனது அவங்க என்ன பண்றாங்க, அவங்க மனைவி எல்லாம் என்ன பண்றாங்க, கூட்டு போட்டு அங்கே அழுத்த முடியாங்க. ஆனா இருந்தாலும் அரசு அதுக்கு சிகிச்சைக்காம அவரை என்ன பண்றாங்க, அரசு மருத்துவமனை கூட்டு போறாங்க. அவர் அரசு மருத்துவமனை கூட்டு போனதே எங்களுக்கு அன்னைக்கே நாங்கள் சுதாரிச்சோம். கண்டிப்பா இவர் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வர சொல்ல மரணத்தோடு தான் அவர் வெளியே வருவாங்க நாங்கள் நினைச்சோம். அதே போல அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான உண்மையை சொல்ல திருவள்ளத்தை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. A+ ரவுடியான ரவுடி நாகேந்திரனும் சாட்சியை அழிப்பதற்காக இந்த அரசு செய்யக்கூடிய எல்லா தில்லுமுறைகளையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்கு தக்க பாடம் கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் நம்முடைய காவல்துறையை பற்றி நாம் பெருமிதம் பேசிக் கொண்டு வருகிறோம். ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை தமிழக காவல்துறை என்பதை அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் மொட்டை கிருஷ்ணன் சம்பவம் செஞ்சு எங்கே? நான் கேட்கிறேன், அவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது.
இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய பிரமுகர்கள் வீட்டில் தான் அவங்க கண்டிப்பாக தங்கி இருக்க வேண்டும். இந்த வழக்கை உண்மையை விசாரித்தால் இந்த தமிழக அரசில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியில் முக்கிய குற்றவாளிகள் அனைவரும் சிக்கிக் கொள்வார் என்பதற்காக அதற்கு பிறகு தமிழக அரசு மேல்முறையீடு செய்யறாங்க. எதுக்காக மேல்முறையீடுனா, சிபிஐ அண்ண வழக்கு சிபிஐ போனதுக்காக அதை தடுக்கும் நோக்கில் அதை யாரும் கண்டுபிடித்த உண்மைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக சிபிஐக்கு தமிழக அரசு போகுது. இவ்வளவு விஷயத்தில் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழக அரசுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சார்பில் எங்களுடைய அந்நியார் தலைமையில் கண்டிப்பாக இந்த அரசை கண்டிப்பாக நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். எத்தனை நாள் நீங்கள் உண்மையை மறைத்து வருவீர்கள்? தர்மத்தின் வாழ்தனை மீண்டும் தர்மமே வெல்லும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணன் இருந்தும் போராடி இருக்கிறார், அவர் இருந்தும் போராடி இருக்கிறார். அந்நியார் அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் என்று இந்த விஷயம் வீரியமாக பேசி அனைவரும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்று அண்ணனுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்றுமாறு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றோம். அதே போல் இந்த கூட்டம் இதோடு நின்று விடாது என்பதை நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. கண்டிப்பாக எந்த நிலைக்கும் சென்றாலும் இந்த வழக்கை அண்ணனுடைய குற்றவாளிகளை கண்டிப்பாக நீதிமன்றம் முன் நிறுத்தி அவர்களுக்கு வரை தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஓயமாட்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதோடு விட்டுவிட மாட்டோம். தமிழக அரசு, காவல்துறையை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நிறைய விஷயங்கள் இந்த இடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கு காலம் இடம் கொடுக்காது. எங்களுக்கு குறித்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு பாரதியார் கவிதைகளை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சோறு இதம் தின்று பல சின்னத்திரு கதைகள் பேசி மனம் வாடி இழந்து பிறவாக பல பேர்கள் செய்து கொடுங்கோற்று எனப்படும் மாயும் பல வேடிக்கை மனிதன் போல நாங்கள் வீழ்வோம் என்று நீ நினைத்தாயோ என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டு அருமை அண்ணன் மாநில செயலர் அண்ணன் ஜெகன் அவர்கள் கண்டன உரையாற்ற வருகிறார்கள். எனவே கண்டன உரையை இத்துடன் நிறைவு செய்து விடைபெறுகின்றேன்.